அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வாரத்தின் மத்திய நாளில் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் படைக்கிறோம். எங்களை உமக்கேற்ற பாண்டமாக வணையும். உம்முடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே நாங்கள் உகந்தவர்களாக காணப்பட எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் இந்த அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை ஆண்டவருக்குள் பலப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை அவருக்கு மென்மேலும் காண்பிக்கக்கூடிய ஒரு மகிமையை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வீக போதனை என்ன என்பதை இன்றைக்கு நாம் கணிக்கப் போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் நாம் நன்கு அறிந்த ஒரு புஸ்தகம். இந்த புலம்பலின் புஸ்தகம் வேதாகமத்தில் 25வது இடத்தை பெற்றிருக்கிறது. இதில் மொத்தம் அடக்கப்பட்ட அதிகாரம் 5 அதிகாரங்கள். இதில் உள்ள வசனங்கள் 154 வசனங்கள் உண்டு. இந்த புஸ்தகத்தை எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி. இவருக்கு புலம்பலின் தீர்க்கதரிசி என்ற ஒரு பெயரும் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இவர் இந்த இந்த புஸ்தகத்தை, புலம்பலின் புஸ்தகத்தை அவர் எழுதும்போது அவருடைய மனம் ஆண்டவரை சார்ந்து இருந்தது. அவர் எப்படியெல்லாம் விசுவாச பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும். எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை கண்டித்து உணர்த்துகிற ஒரு அதிகாரம். இங்கு ஆண்டவருடைய தொழுகையிலே மக்கள் எப்படி தொழுது கொண்டு இருக்கிறார்கள், தேவ ஆலயத்தில் மக்களுடைய தொழுகை எப்படி காணப்படுகிறது என்பதை இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். புலம்பல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்களில் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். தேவனுடைய பரிசுத்த ஆலயம் அவர் தங்குமிடம் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும்போது அவர் தன் பலிபீடத்தை அவர் ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்களின் மதில்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல என் ஆலயத்தில், கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஆலயத்தில் ஆராதனை பீடங்களில் எப்படி மக்கள் ஆராதிக்கிறார்கள்? மனம் போன போக்கிலே தாங்கள் ஆராதிப்பது அதிக பக்தி விருத்தியை கொடுக்கும், ஆண்டவர் கேட்பார் என்பதை அநேகர் நினைத்து அந்த ஆராதனைகளை பங்கேற்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் உரத்த சத்தத்திற்கு உரியது அல்ல. தேவனுடைய ஆலயம் அமைதியும் சமாதானமும் சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய இடமாக அது காணப்பட வேண்டும். வருத்தத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும், சங்கடங்களிலும் துன்பங்களிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த ஆராதனை காணப்பட வேண்டும். மாறாக இசைத்து உரத்த சத்தத்தோடு பாடல்கள் பாடி நடனம் போன்ற ஒரு உடல் அமைப்பை அந்த இடத்திலே செய்து
அதை பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆராதனை என்று சொல்லுகிற ஒரு வழிமுறையை இன்றைக்கு திருச்சபைகள் கை கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆராதனை என்பது அது அல்ல. ஆராதனை என்பது தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று தேவ சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய அனுகூலம் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் அமைதலுள்ள ஒரு ஆராதனையிலே நாம் பங்கேற்க வேண்டும். அங்கு ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்பது நடனத்தோடும் கேலி கூத்துக்களோடும் செய்யக்கூடியது அல்ல. ஏற்கனவே பலிபீடத்தை ஒழித்து விட்டேன் என்று புலம்பல் சொல்வதை நாம் வாசித்தோம் எரேமியாவின் புத்தகத்தில். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆராதனை பீடங்கள், ஆராதனை வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் தேவ சமூகத்தில் ஆராதிக்க செல்லும்போது நம்முடைய சரீரம் ஜீவபலியாக பரிசுத்தமல்ல சரீரமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதிலும் ஜீவபலியாக நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்ல வேண்டும் என்று ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், புலம்பல் 2:19 எழுந்திரு, ராத்திரியில் முதற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு தன்மை யாருக்காக என்றால், நீ ராத்திரியில் முதற்சாமத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அன்பு பிள்ளைகளே, ராத்திரியின் முதற்சாமம் என்ன? சற்று யோசிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கிற அந்த ஜீவிதத்தில் தேவனை எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோம்? தாவீது 7 முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். குறித்த ஜாமத்தில் அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு தாவீதுடைய கண்கள் வெடித்து கொண்டது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பிரார்த்திக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய கண்களுக்கு எப்பொழுது அந்த விழிப்பை கொடுக்கிறது? நாம எழுந்திருக்கிறோமா, அல்லது நம்மை எழுப்புகிற ஒரு சப்தத்தை நிமித்தம் நாம் எழுப்புகிறோமா? அன்பு பிள்ளைகளே, குறித்த ஜாமத்தில், அதாவது நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய ஜாமம் முதல் ஜாமம், ராத்திரி முதல் ஜாமத்தில் உன் தேவனை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லும்போது அவள் தேவ ஆலயத்தில் சென்று தேவனை நோக்கி தன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த வாக்கியத்தை வாசிக்கலாம். நம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். நாம் தண்ணீரை எப்படி செலவழிக்கிறோம், அதை போல தேவ சமூகத்தில் நம் இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும்.
பின்பு நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்காக, உன் தெருக்களின் முனையில் பசியாயிருந்து கட்சிக்கிற மூர்ச்சித்து போகிற பிள்ளைகளுக்காக, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக நீ தேவனை நோக்கி முறையிடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கை நாம் யாருக்காக முறையிட வேண்டும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் ஒருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுது மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமிலே நீ போய் நீ நகரம் முழுவதும் எங்கு ஒருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகளை குறித்தும் பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளின் நெற்றியிலே நீ அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். தேவ ஆலயத்தில் மக்கள் தேவனை நோக்கி பிரார்த்திக்காமல் ஒரு துன்மார்க்கமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து அழுகிற பிள்ளைகளின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பார். அன்பு பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அன்பு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அந்த அனுபவத்தை நாம் தேவ சமூகத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது நன்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்முடைய ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 வாசிப்போம் என்றால், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். 73வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, இங்கு கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன அந்த வாக்கியத்திற்கு இணங்க இங்கு ஆண்டவர் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் சுத்த இருதயத்தோடு தேவர் சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் எப்படிப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு புலம்பல் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டீர். நான் எவ்வளவு சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு உம்முடைய வழியை அடைத்து போட்டீர் என்று சங்கீதக்காரர் புலம்பல் 3:8 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? சத்தமிட்டு கூப்பிடு என்று தானே சொல்லுகிறார். ஆனால் இங்கு சத்தமிட்டு கூப்பிட்டாலும் நான் என் வழியை உனக்கு அடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
இது நிமித்தம் தேவனுடைய கரம் நம்மை எப்படி பலவீனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது. அப்படியே ஆண்டவர் நமக்கு பலவீனங்களை கொடுத்தாலும், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் அவர் இறங்குவார் என்று புலம்பல் 3:32 சொல்லுகிறது. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவர் வேண்டுமென்றே நம்மை சஞ்சலப்படுத்தி துன்பப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் எல்லா நிலைகளிலும் நம்ம தேவனுக்கு சாட்சியாக நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை சஞ்சலப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு உயர்ந்த ஒரு மகிமையை செலுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 90வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை பலப்படுத்தும் என்று அங்கே சங்கீதக்காரர் பாடுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலங்களில் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது 68வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் மனுபுத்திரனை மனப்பூர்வமாய் அவர் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. நம்முடைய தேவன் அவ்வளவு கொடு நெஞ்சமுள்ள தேவன் அல்ல. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அவர் அறைகூவுகிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் சென்று எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். அன்பு பிள்ளைகளே, நாம் துன்பப்படுகிற காலங்களில் நமக்கு வரக்கூடிய இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் நம்மை எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், நான் என் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் தவறுகள் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் அவர் சிட்சிக்கும் போது நாம் அதை குறித்து வருத்தப்படுவது என்ன எதற்காக வருத்தப்படுகிறோம்? நம்முடைய வேதனைகளை நிமித்தம் நாம் துக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நாம் தான் தவறு செய்தோம், அந்த தவற்றிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 39, 40, 41 வசனங்களே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆராதனையிலே நாம் பங்கேற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு அனுபவம் எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வழிபாடு அமைதியோடும் சுத்த இருதயத்தோடும் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற ஒரு ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் மட்டுமே காணப்பட வேண்டுமே தவிர நாம் மிகுந்த ஆரவாரத்தோடும் சப்தத்தோடும் உரத்த குரலோடும் தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் நாம் நன்மை செய்கிறோம் என்பதை நாம் நினைக்கிறோம். இல்லை, நம்மை ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதே நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று
ரோமர் 12:1 நாம் வாசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் உன்னை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவார். எப்பொழுது என்றால், நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கும்போது, உன் வழிகளில் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொன்னது போல, நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி பாதுகாத்து கொள்ள என் தேவன் அருள் புரியும். இந்த மத்திய நாளில் காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்படி ஆரவாரம் செய்வது, தேவனுடைய ஆலயத்தை எப்படி நாங்கள் நல்ல பரிசுத்தமுள்ள பலிபீடமாக மாற்றுவது என்பதை கற்று அறிந்து கொண்டோம். இனிமேல் தேவனுடைய ஆலயம் ஒரு பண்டிகை நாட்களில் இருப்பது போல நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், பிள்ளைகள் செய்கின்ற சகல பணிகளையும் அவர்கள் பயணிக்கிற சகல பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொழில் துவங்குகிற பிள்ளைகளோடும், ஆண்டவரை அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து, ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.